நாங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரூஸ் போட் டின்னர் போயிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி துபாய் போயிருந்தப்பெல்லாம் அதை ட்ரை பண்ணதில்லை. சரி இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா போட்டில் போயிட்டு டின்னர் சாப்பிட்றது எப்படி வித்தியாசமாக தானே இருக்கும், பிள்ளைங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் ஈவினிங் 1.5 மணி நேரம் ஆகுது. அந்த போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 3-4 ரவுண்ட் அடிப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரத்தில் கொண்டு விட்டுருவாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெரிய க்ரூஸ் இருக்குது, அப்புறம் ப்ரைவேட்டாக நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் புக் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இருக்கிறதுலே லோவாக தான் போனோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லைட்டாக தெரிஞ்சுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃபர்லாம் பார்த்து தான் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம நேராக போயிட்டு காசு கட்டிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்தது. ஃபுட்டு வந்துட்டு மேலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழேயும் இருக்குன்னா இருந்துக்கலாம், பட் மேலே தான் மோஸ்ட்லி எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் ரொம்ப புழுக்கமாக இருந்தது. சம்மர் டைம்னால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அதனால் கீழே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக மேலே போயிட்டோம். நான் சாப்பாடு மட்டும் அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது பிள்ளைங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி வியூவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த புழுக்கம் மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நைட் டைமே அந்த புழுக்கமாக இருந்தது, அவ்வளோ வெக்க. பட் இருந்தாலும் அந்த எல்லாம் கூட்டமாக அப்படி ஜாலியாக சாப்பிட்டுட்டு அது பார்த்துட்டே சாப்பிட, சுற்றி சாப்பிட அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் போட்டு ஆடலை, நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. சாப்பாடுமே எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். ஆப்ஷன்ஸ் நிறைய வைக்கல, பட் வந்து எல்லாம் லிமிட்டடாக கரெக்டாக வச்சுருந்தாங்க. என்னோட அந்த க்ரூஸ் போட் டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு.